அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் சிகிச்சையில் உங்கள் மருத்துவர் உங்கள் மருந்துகளையோ இல்லை சிகிச்சை முறையையோ தீர்மானிப்பதற்கு தேவையான பரிசோதனைகள் எவை? என்றைக்குமே வந்துங்க, டெசிஷன் மேக்கிங் இஸ் ஈஸி வென் யுவர் வேல்யூஸ் ஆர் கிளியர். இது ராய் டிஸ்னி சொன்ன ஒரு கோட். உங்களோட மதிப்பீடுகள் சரியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். அதே தான் சர்க்கரை நோய்க்கும் பொருந்தும். ஏன்னா இன்றைக்கி ஏன் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பரிசோதனை பண்ணுறதை விட டாக்டர்கிட்ட கேட்காமையே எனக்கு இந்த பேக்கேஜில் இந்த லேபில் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீமில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பரிசோதனைகள் நம்ம எடுக்கிறோம். அது இன்றைக்கி காலத்தின் கட்டாயம். ஆனால் அது நம்மளோட சர்க்கரை நோய் சிகிச்சையை தீர்மானிக்கிறதுக்கு உதவுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது என்னென்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பரிசோதனைகளை நம்ம பிளான் பண்ண முடியும். அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலானோர் நினைக்கிறது சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம என்ன செக் பண்ணுறோமோ அதுதான் நம்ம சர்க்கரையோட அளவீடு எப்பவுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு ரிப்போர்ட் காமிக்கிறேன். இது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு சொல்லுவோம். தொடர்ந்து 24 மணி நேரமும் சர்க்கரையை பரிசோதனை செய்யக்கூடிய கருவி மூலமாக எடுத்த பரிசோதனைகள். இது ஒருத்தரோட ரிப்போர்ட். ஆனால் பெரும்பாலானோரை நம்ம எல்லாத்தோட ரிப்போர்ட்டும் இப்படி தான் இருக்கும். என்ன, சர்க்கரை உள்ளவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் சர்க்கரை உள்ளவர்களுக்கு சமமான நிலையிலும், ஆனால் மாறுதல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரே சர்க்கரை தொடர்ந்து ஒரு நாள் பூராமே நமக்கு இருக்காது. இந்த புரிதலை நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த மாறிக்கிட்டே இருக்க சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு மருந்துகளை தீர்மானிக்கிறதுக்கு என்னென்ன பரிசோதனைகள் அவசியம்? இதுதான் மெட்ரிக்ஸ் ஆஃப் கிளைசிமிக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். எந்தெந்த அளவீடுகளை வச்சு நம்ம சர்க்கரை கட்டுப்பாட்டை தீர்மானிக்க முடியும், இல்லைன்னா அதுக்குரிய பிளானை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ். அந்த பிளட் சுகர் லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்போ எடுக்கணும் அப்படின்னா, வெறு வயிற்று சர்க்கரையும் சாப்பிட்ட பிற்பாடு 2 மணி நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிலேருந்து 2 மணி நேரம் கழிச்சும் எடுக்கிறது ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பிராண்டியல் சுகர் லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது அன்னன்ன சர்க்கரை அளவோட விகிதத்தை காமிக்கும். இப்போ இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், நேற்று என்ன சாப்பிட்டோம், இன்றைக்கி என்ன மருந்து எடுத்திருக்கோம், நேற்று என்ன மருந்து எடுத்திருக்கோம், இது எந்த மாதிரி நமக்கு மாறுதலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அந்த ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பிராண்டியல் சுகரில் நமக்கு தெரியும். அதே போல் தொடர்ந்து சர்க்கரை உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய பரிசோதனை HbA1c, 3 மாத சராசரி சர்க்கரையின் அளவு. முதல்ல நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன்னா, அன்னைக்கு அந்த HbA1c இல்லாமல் நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெறு வயிற்று சர்க்கரை சாப்பிட்ட பிற்பாடு சர்க்கரை ரெண்டுமே நேற்றும் இன்றும் நம்ம என்ன உணவை எடுத்துக்கிறோம், மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோமா இல்லையா, நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம தூக்கம் எப்படி இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி பல வாக்கில் மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்போது முதல்ல நான் பார்க்கையில் உங்களோட HbA1c அளவு இருந்தால் தான் ஒரு தோராயமாக இவ்வளவு நாளாக எவ்வளோ கண்ட்ரோலில் இருந்திருக்கீங்க, இல்லைனா எவ்வளோ தூரம் அன்கண்ட்ரோலாக இருக்கீங்கிறது புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் HbA1c அப்படிங்கிறது சிகிச்சையை தொடங்கும் போது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். அதுவும் ரீசன்ட் HbA1c ஒரு மாதத்துக்குள்ளே இருக்க HbA1c-யாக இருக்கும். இதே 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக மறுபடியும் ஒரு HbA1c அளவீடு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சிகிச்சையை தொடங்குறது ஒரு பலனை தரும். ஸோ பேசிக்காக இருக்க வேண்டியது ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பிராண்டியல் சுகர், HbA1c. டாக்டர் நீங்கள் கேட்கலாம், நான் 3 மாதமாக எதுவுமே செக் பண்ணலையா டாக்டர், எப்படி இந்த 3 மாதத்தோட அளவீட அந்த HbA1c காட்டுது அப்படின்னு. பொதுவாக நம்ம ரத்த சர்க்கரை அளவு ஏறி இறங்குறது, எவ்வளோ தூரம் ஏறி இறங்குதுங்கிறது நம்ம ரத்த சிவப்பணுக்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஹீமோக்ளோபினில் கிளைகோசிலேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணும். இந்த கிளைகோசிலேஷன் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத பார்க்குறது தான் இந்த HbA1cங்கிற 3 மாத சராசரி. ஏன் 3 மாதம் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக சிவப்பணுக்களோட வாழ்நாள் அப்படிங்கிறது 90லேருந்து 120 நாட்கள். ஸோ ஒவ்வொரு 90லேருந்து 120 நாட்களுக்கும் அது புதுசாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு 3 மாதம் ஆகும்போது கடந்த 3 மாதம் எந்த அளவுக்கு கிளைகோசிலேஷன் ஆயிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுதான் 3 மாத சராசரி சர்க்கரை அளவு. நீங்கள் தினம் செக் பண்ணி எடுத்து ஆவரேஜ் பார்க்குறது இல்லை, ஒரே ரத்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை. அதே போல் இப்போ நான் இந்த வீடியோவை மிக முக்கியமாக சொல்கிறதுக்குரிய காரணம், இன்றைக்கி பெரும்பாலான லேபில் ஹோம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. எங்கிட்ட ரிப்போர்ட்ஸ் கொண்டு வரும்போது ஹோம் கலெக்ஷனில் எடுத்தேன் டாக்டர்,
வயசாகிடுச்சு என்னால் வெளில போக முடியல, எனக்கு வேலை இருந்தது போக முடியலன்னு. அந்த ஹோம் கலெக்ஷனில் எடுக்கும்போதுன்னா எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறாங்க. வெறும் வயிற்று சர்க்கரை, HbA1c, கொலஸ்ட்ரால், என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த போஸ்ட் பிராண்டியல் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரையை அவங்க எடுக்கிறது இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக அது வயபிள் இல்லை. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த 2வது சர்க்கரை எடுக்கிறதுங்கிறது வந்து வெறும் 50 ரூபா 60 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். ஆனால் அந்த 50 ரூபா 60 ரூபா செலவாகிறதுக்கு திரும்ப ஒரு ஆளை விட்டு அவங்க எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமான பொருட்செலவை கொடுக்கும். அதனால் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். அதனால் லேபுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போஸ்ட் பிராண்டியல் சுகரை அந்த பேக்கேஜில் சேர்த்துறது கிடையாது. நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் சுகர் எடுத்துக்கோங்க, ஆனால் வீட்டுக்கு அனுப்பிச்சு எடுக்கிறது இல்லை. ஸோ தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு அனுப்பிலிருந்து நம்ம கலெக்ஷன் கொடுக்குறவங்க அந்த போஸ்ட் பிராண்டியல் சுகரை எடுக்க சொல்லி லேபில் அறிவுறுத்தணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் குளுக்கோமீட்டர் வச்சுருந்தீங்கன்னா, சுகர் செக் பண்ணுற மிஷின் வச்சுருந்தீங்க, அதுலையாவது உங்களோட போஸ்ட் பிராண்டியல் சுகரை பார்க்கணும். முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 4000 5000 பண்ணி ஒரு டெஸ்ட்டுகள் பல டெஸ்ட்டுகள் எடுத்திருந்தா கூட அந்த 50 ரூபா 60 ரூபா கொடுத்து நீங்கள் எடுக்கிற 2வது சர்க்கரை போஸ்ட் பிராண்டியல் சுகர் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு மெட்ரிக் கிளைசிமிக் மேனேஜ்மெண்ட்டில். ஏன்னா பொதுவாக HbA1c அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடே மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப நாள் இருக்கிற மாற்றங்களை காமிக்கும். பட் இன்ட்ராடே மேனேஜ்மெண்ட் ஒரு நாளுக்குள்ளே எப்படி மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவீடு இந்த போஸ்ட் பிராண்டியல் சுகரில் தான் இருக்குது. நிறைய பேர் அதை சொல்லும்போது சங்கடப்படுறாங்க. போஸ்ட் பிராண்டியல் சுகர் இல்லாமல் நான் பார்க்க மாட்டேங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான அளவீடுகள் அவசியம். இந்த அளவீடுகளில் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிவிட்டு நம்ம முடிவுகள் எடுக்கும்போது முடிவுகள் தவறாகிறதுக்குரிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஸோ இந்த ஒரு கருத்தை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். இது இல்லாமல் நம்ம வந்து இப்போ நான் வந்து எடுக்க முடியாத டாக்டர், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை வந்து வேரியேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் இது வந்து ஒரு சின்ன பேட்ச் மாதிரி கையில் வந்து ஒட்டி விட்ருவாங்க. இப்போ இருக்கிற கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாமே உங்களோட ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ 24 மணி நேரமும் உங்கள் சர்க்கரோட அளவு எந்த அளவுக்கு ஏறி இறங்குது அப்படிங்கிறது வந்து அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்கில் ரெக்கார்ட் ஆகும். இது இன்னும் கூட தெளிவாக சில விஷயங்களை புரிய வைக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு வந்து நான் கண்ட்ரோல்லையே தான் டாக்டர் இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்றேன், நீங்கள் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை எடுக்கிறேன், ஆனால் என் சர்க்கரை கட்டுப்பாட்டிலே வரமாட்டேங்குது. எப்போ வந்தாலும் என்னோடய HbA1c பார்த்தீங்கன்னா 9 10ன்னு இருக்குது. ஃபாஸ்டிங் சுகர் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா 200லேயே இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களை புரிதல் ஏற்படுத்த முடியுது. உதாரணத்துக்கு உணவு பற்றின புரிதல், ஒவ்வொரு வேலையும் அவங்க உணவு சாப்பிட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணும்பொழுது அந்த வேரியேஷன்ஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு நீங்கள் என்ன தான் கண்ட்ரோலில் இருந்தால் கூட நடுராத்திரி 2 மணி வரைக்கும் உங்களோட சர்க்கரையோட அளவு நார்மலாக இருக்கும். 2 மணிக்கு மேலே காலையில் 7 8 மணி வரைக்கும் ஏறி 8 மணிக்கு 200 250 300ன்னு போயிடும். இதுக்கு பேர் டான் ஃபினாமினான்னு சொல்லுவோம். அதாவது விடிய காத்தால் நம்மளுக்கு ஹார்மோன்கள் சுரக்கிற நேரம். அந்த ஹார்மோன்கள் எல்லாமே கவுண்டர் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம், இன்சுலினுக்கு எதிர்த்த வேலை செய்கிற ஹார்மோன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஹார்மோனல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது உங்களோட ஃபாஸ்டிங் சுகர் ரொம்ப அதிகமாக போகும். எப்போனா 2 மணி 3 மணிக்கு மேலே. 4 மணி 5 மணிக்கு நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு 150 160 இருக்கும். அதே நீங்கள் 8 மணிக்கு லேபில் வந்து செக் பண்ணும்போது 220 250ன்னு இருக்கும். அப்போது தொடர்ந்து அவங்களோட சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல்லையே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆம்புலேட்டரி குளுக்கோஸ் ப்ரொஃபைலோட ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவங்களோட சர்க்கரை ஏறுறது, அதுக்கப்புறம் தொடர்ந்து நைட்டு வரைக்குமே அதிகமாக இருக்குது. நைட்டு 9 மணிக்கு தான் குறைஞ்சி வருது. இப்போ இந்த காலையில் ஏறுற சர்க்கரையை அவங்களுக்கு கீழே கொண்டு வரும்பொழுது அவங்களோட முழு நாள் சர்க்கரையும் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் CGM போடும்போது இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணாது, ஒரு ரிப்போர்ட் எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ சர்க்கரையோட அளவுனா வெறும் வயிற்றில் 125 இருக்கணும், சாப்பிட்ட ஒரு பாடு 200க்குள்ளே இருக்கணும், HbA1cனா 6.5க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிதல் இருக்குது. ஆனால் இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்கில் என்ன புரிதல் அப்படின்னா, AGP ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த AGP ரிப்போர்ட்டில் TIR டைம் இன் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த டைம் இன் ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருந்தால் நார்மல் அப்படின்னா 70% மேலே. டைம் இன் ரேஞ்ச் அப்படின்னா 80லேருந்து 180 வரைக்கும் நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ 80லேருந்து 180க்குள்ளே இந்த 15 நாளில் 70% நேரம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். டைம் எபோவ் ரேஞ்ச், அதாவது 180க்கு மேலே வந்து
25%க்கு மிகாமல் இருக்கணும். 25%க்குள்ளே 180க்கு மேலே போயிருந்தால் தவறு கிடையாது. ஆனால் 25%க்கு மிகாமல் இருக்கணும். அதே போல் டைம் பிலோ ரேஞ்சுங்கிறது லோ சுகர் ஹைப்போகிளைசிமியா, இது 5%க்கும் குறைவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த டைம் இன் ரேஞ்ச் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து எவ்வளோ தூரம் சர்க்கரை ஏறி இறங்குது அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 36%க்கு கீழே இருக்கணும். 36%க்கு மேலே இருந்தால் உங்களோட டைம் இன் ரேஞ்ச் நார்மலாக இருந்தாலும், உங்களோட HbA1c 3 மாத சராசரி சர்க்கரை அளவு நார்மலாக இருந்தால் கூட பாதிப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கால் நரம்பு பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வேரியேஷன்ஸ், ஏற்ற இறக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆவரேஜ் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஸோ எப்போ ஆவரேஜ் கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது, காலெரிச்சல் மாதிரி தொந்தரவுகள்லாம் வருதுன்னா அந்த டைமில் இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் பெருத்த உதவியாக இருக்கும். அதுலேயும் இப்போ வர கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டமெல்லாம் என்னென்னா, உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக நீங்கள் டாக்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 24 மணி நேரமும் என்ன நடக்குது அப்படிங்கிறது டாக்டரோட ஃபோன்லேயே ஒரு டாக்டர் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும், இப்போ எனக்கு பேஷண்ட் வந்து மதுரையில் இருக்காங்க, திண்டுக்கல்லில் இருக்காங்க, என்னை வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்கன்னா அதை பொருத்தி விட்டேன்னா அடுத்த 15 நாளைக்கு அவங்களோட சர்க்கரையோட அளவு எவ்வளோ ஏறுது இறங்குதுன்னு நான் கோயம்புத்தூர்லேருந்து மானிட்டர் பண்ண முடியும். பேஷண்ட் அமெரிக்காக்கே போனாலும் என்னால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் டெசிஷன் மேக்கிங் ஈஸியாக இருக்குது, முடிவுகள் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. அதனால் பாதிப்புகளை ஏற்படுத்துறதை குறைக்க முடியும். ஸோ சர்க்கரை கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மளோட சர்க்கரையோட அளவுகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான பரிசோதனைகள். அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் பண்ண வேண்டியது வெறும் வயிற்று சர்க்கரையும் சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரையும், HbA1cங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை, தொடர்ந்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாதவங்க, இல்லைனா இந்த மாதிரி வந்து குழப்பங்கள் இருக்கிறவங்க, என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் போட்டு பரிசோதனைகள் செஞ்சு பார்க்கலாம். சர்க்கரைக்கு அறிகுறிகள் கிடையாது. பரிசோதனைகள் மூலமாக தான் அது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்காங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதுக்குரிய முடிவுகளை நம்ம சரியாக எடுத்தோம்னா சர்க்கரை நோயினால் பாதிப்புகள் இல்லாமல் இருக்க முடியும். ஒரு சராசரி மனிதனை போல சர்க்கரை இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்காக பண்ணது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு ஆரோக்கிய பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம்.